நான் உங்களோடு கூட ஏதோ ஒரு வார்த்தையை செய்தியை கொடுத்துவிட்டு போக நான் வரவில்லை. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா 44வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 44வது அதிகாரம் 851வது பக்கம். ஏசாயா 44வது அதிகாரம் 28வது வசனம். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படித்து ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொரு இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. இந்த கோரேஸ் ஆங்கிலத்தில் சைரஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். இந்த கோரேஸ் தேவனாலே அழைக்கப்பட்டவர். He was called by God. தேவனாலே அழைக்கப்பட்டு இருந்தார். கோரேசை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை உரைக்கும் போது, கோரேசை குறித்து ஏசாயா சொல்லுகிற போது கோரேசே பிறக்கவில்லை. கோரேஸ் பிறப்பதற்கு 150 வருஷங்களுக்கு முன்பதாகவே சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள் நிறைவேறினது கோரேசனுடைய 50வது வயதிலே. அவர் பிறப்பதற்கு 150 வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயா இந்த வார்த்தைகளை உரைக்கிறார். கோரேசனுடைய 50வது வயதிலே இந்த சம்பவங்கள் நடக்கிறது. ஆகவே ஏறத்தாழ 200 வருடங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் கோரேசை அவர் தம்முடைய ஊழியத்திற்கென்று அவர் அழைத்தார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும், ஊழியம் செய்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறதோ இல்லையோ, கர்த்தர் தாயின் கற்பத்திலேயே முன்குறித்து உங்களை அழைத்திருக்கிறார். நம்மை அழைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமா. கோரேசுடைய பெயர், இயற்பெயர் அக்ரடேட்டஸ் என்பது. அக்ரடேட்டஸ். ஆனா கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்த பொழுது கோரேஸ் என்று அவனுக்கு புதிய நாமத்தை கொடுக்கிறார். அழகாய் அவர் அழைக்கும் போதே சொல்லுகிறார், கர்த்தர் ஸ்தோத்திரம், I have called you by your name. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். I have surnamed you though you have not known me. நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு ஒரு புது பெயரை, சர்நேமை, கோரேஸ் என்கிற சர்நேமை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருக்குரிய ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதிலே நீங்கள் ஒரு நிச்சயம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் இந்த ஊழியத்திற்காய் என்னை அழைத்திருக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் அவருடைய ஊழியத்திற்காய் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. 200 வருஷங்களுக்கு முன்பதாகவே இன்ன காரியங்களை செய்வான் என்று சொல்லி கர்த்தர் அழைத்திருப்பாரானால், உங்களையும் கூட அழைக்கும் போதே நீங்கள் இன்ன காரியங்களை செய்வீர்கள் என்பதை கர்த்தர் அவர் முன் அறிந்து, அவர் முன் குறித்து, அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றியும் வருகிறவர். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. 1953வது வருஷத்திலிருந்து ஐபிசி சபை ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஒரு கிளை ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி பாஸ்டர் MS ஜோசப் அவர்கள் இருந்தார்கள். எத்தனையோ முயற்சிகள் எடுத்தார்களாம். ஒரு முயற்சியும், அதுக்கப்புறம் சர்ச் ஆஃப் காட்லேருந்து அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் கிளை ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தார்களா.
2 தலைமை போதரிடத்திலும் நான் பேசும்போது இந்த வார்த்தைகளை சொன்னார். நாங்களாம் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தோம், ஆனால் கர்த்தர் எங்கேயோ இருந்து உங்களை கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறான்னு சொன்னால், உங்களை கர்த்தர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்று கர்த்தர் ஏற்கனவே கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். அப்போ உங்களை குறித்தும் என்ன குறித்தும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தர் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே முன்குறித்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அவன் பிறப்பதற்கு நம் சாதாரண ஆட்கள் கிடையாது. நாம் செய்கிற வேலை சாதாரண வேலையும் கிடையாது, சாதாரண வேலையும் கிடையாது. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியம் என்பது அப்படியே டைல்யூட் ஆகிவிட்டது, அப்படி நீர்த்து போய்விட்டது. அது ரொம்ப துக்ககரமான காரியம். நீர்த்து போய்விட்டது. பெந்தெகோஸ்தே சபைகளிலே பெந்தெகோஸ்தே அனுபவம் இல்லை, ஆவியானுடைய கிரியையும் இல்லை. பாடல்கள் உண்டு, நேர்த்தியாய் ஆராதனை உண்டு, ஆனால் ஆவியானுடைய கிரியைகள் இல்லை. நான் வருத்தத்தோடு உங்களை குற்றப்படுத்தும்படிக்கு சொல்லவில்லை. இந்த நாட்களிலே திருச்சபையின் அவ்வளவு நிலையை நான் உங்களோடு கூட பாரத்தோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அவன் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தான். 2வது காரியம், God has a plan for his life. அவனை குறித்து, அவன் வாழ்க்கை குறித்து, கோரேசனுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். அவன் என்னவெல்லாம் செய்வான் என்பதை குறித்து தீர்க்கதரிசியாகி ஏசாயா மூலமாக சொல்கிறார். அவன் என்னவெல்லாம் செய்வான். அவன் என்னுடைய மேய்ப்பனாய் இருப்பான். அவன் ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, அவன் ஒரு யூதன் அல்ல, அவன் ஒரு பெர்சியன். ஆனால் அவன் என்னுடைய ஜனங்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பான். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லுவான் என்று சொல்லுகிறார். ஏசாயா இந்த வார்த்தைகளை சொல்லும்போது, கவனிங்கள், ஏசாயா இந்த வார்த்தைகளை சொல்லும்போது 26 ஏக்கர் நிலப்பரப்பிலே பிரம்மாண்டமாய் தேவாலயம் கட்டப்பட்ட நிலையில் இருந்தது. 26 ஏக்கர் நிலப்பரப்பிலே பிரம்மாண்டமான நிலையிலே தேவாலயம் கட்டப்பட்டு இருக்கும்போது ஏசாயா சொல்கிறார், கோரேஸ் என்ற ஒருவன் வருவான், அவன் தேவாலயத்தை, அவன் இஸ்ரவேலை தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லுவான், எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்று சொல்லுவான். சொன்ன பொழுது ஜனங்கள் எல்லாம் நகைத்தார்கள், ஏசாயாவை நகைத்தார்கள். கள்ளத்திற்கு தரிசனம் என்று சொல்லி அவனை குறித்து கிரிட்டிசைஸ் பண்ணினார்கள். ஏன்னா பிரம்மாண்டமாய் அழிக்கப்பட முடியாத ஒரு நிலையிலே அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கட்டடமாக தேவாலயம் எழுப்பப்பட்டிருந்தது. ஆனால் பின்னாட்களிலே, கொஞ்ச நாட்களிலே பாபிலோன் ராஜா படையெடுத்து வந்து எருசலேமில் படைத்து வந்து தேவாலயத்தை அவன் தரை மட்டமாக்கி, தேவாலயத்தில் இருந்ததான தங்கத்தை எல்லாம் அவன் எடுக்கும்படிக்கு அந்த தீ கொளுத்தும் போது தங்கமெல்லாம் உருகி அஸ்திபார கற்களுக்குள்ளாக அப்படியே ஓடி அந்த இடைகளிலே, சந்துகளிலே அந்த பொன்னெல்லாம் உருகி, தங்கமெல்லாம் உருகி அங்கே உறைந்து போகும்போது அவன் அந்த அஸ்திபார கற்களை குதிரைகளை வைத்து பெயர்த்து அந்த அஸ்திபாரத்துக்குள்ளாக உறைந்து கிடந்த தங்கத்தை எல்லாம் சேர்த்து கொண்டு அவன் கொள்ளையடித்து கொண்டு போனாடா, கொள்ளையடித்து கொண்டு போனாளா. அப்படி கொள்ளையடித்து கொண்டு போகப்பட்ட மட்டமாக்கப்பட்ட அந்த தேவாலயத்தை இந்த கோரேஸ் மறுபடியும் அஸ்திபாரப்படுத்துவான். அவன் சொல்வீங்களா? அவன் அப்படியே கோரேஸ் மறுபடியுமாக தரைமட்டமாக்கப்பட்ட அந்த எருசலேம் தேவாலயத்தை அவன் கட்டுவதற்கு அவன் பிரதானமானவனாய் நின்று உதவி செய்தான் என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறது. வேதத்திலும் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவனை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். உங்களை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து கர்த்தர் அந்த நோக்கத்தை நீங்கள் செய்கிற ஊழியம் செய்கிற இடத்திலே உங்கள் குறித்த நோக்கத்தை உங்களுடைய ஊழியத்திலே கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். பாஸ்டர் கேப்ரியல் காலையில் வரும்போது என்னிடத்தில் பேசி கொண்டு வந்தார். புதிய ஒரு இடம், ஒரு சீக்ரெட், உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, ஆனால் போட்டு உடைச்சிடுறேன். ஒரு புதிய இடம் வாங்க போகிறாராம்.
அந்த இடத்துல ஒரு பெரிய சபை கட்ட போகிறாராம். அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சிவகாசிக்கு இடையிலே அந்த பகுதி இருக்கிறதாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அலர்ட் ஆயிக்குங்க. சரி, ரைட். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து சிவகாசி வரைக்குமாக எல்லா கிராமங்களிலும் நானும் என்னுடைய மனைவியும் சைக்கிளிலே கிராமம் கிராமமாக சென்று சந்தித்து ஏறத்தாழ 13 கிராமங்களிலிருந்து மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு சபைக்கு வந்தார்கள். ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். நாங்கள் கால் மிதித்த கிராமங்கள், நிறைய கிராமங்கள் சிஎஸ்ஐ சபையார் வந்து ஊழியம் செய்திருக்கிறார்கள் ஒழிய அந்த நாட்களிலே பெந்தகோஸ்தே சபையார் வந்து ஊழியம் செய்த நிலை காணப்படவில்லை. ஆனால் கர்த்தர் எங்களை பயன்படுத்தி சில நேரத்தில் காற்று காலத்திலலாம் சைக்கிளில் என்னுடைய மனைவி வைத்துக்கொண்டு ஒல்லியாகத்தான் இருப்பார். ஆனால் சைக்கிளில் எதிர்காற்றில் அழுத்த முடியாது. வாயில் கர்ச்சீப்பை வச்சுக்கிட்டு சைக்கிளை அழுத்தி கிராமத்திற்கு வருவோம். கிராமத்திற்கு வந்து கிராமங்கள், நான் சொல்கிறது சத்தியமான வார்த்தைகள், அந்த கிராமத்தில் நுழையும் போதே அப்படியே அலறல் சத்தம் கேட்கும். அலறல் சத்தம். எந்த வீட்டில் அலறல் சத்தம் கேட்குதோ அந்த வீட்டில் போனால் அந்த வீட்டில் பிசாசு பிடித்தவர்கள் இருப்பாங்க, அசுத்தாவி. நாங்கள் இயேசுவின் நாமத்தினால விரட்ட அந்த ஆத்துமாக்கள், அந்த குடும்பம் சபைக்கு வருவதற்கு கர்த்தர் நேர்வழியாய் நடத்தி வந்தார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். தேவனுக்கு பயன்படாட்டும். போபாலிலே அது ஒரு பெரிய ஒரு சிட்டியாக இருக்கும்போது அந்த இடத்துல கூட நாங்கள் ஊழியத்திற்கு போகும்போது, பேச்சுலர் என்னுடைய அசிஸ்டண்ட்டோடு கூட ஊழியத்திற்கு போகும்போது சில வீடுகளிலே மராட்டி பிசாசுன்னு சொல்லுவாங்க. மராட்டி பிசாசு. அந்த மராட்டி பிசாசுகள் மராட்டி பாஷையில் பேசி அலறும். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். நான் இன்றைக்கு இருப்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஊழியங்களை அடிப்படையாக வைத்து, அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு புரியும் என்பதற்காக சில என்னுடைய ஊழியத்திலே கர்த்தர் செய்த மகத்துவங்களை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஒரு முறை யாதவ் கம்யூனிட்டியிலேருந்து வந்தாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்கள் வீட்டில் எங்கள் கம்யூனிட்டியில் ஒரு வயசு பிள்ளைக்கு கோளாறு இருக்குது, வரணும்னு சொன்னாங்க. நாங்கள் போனோம். 19-20 வயசு அந்த பிள்ளைக்கு, வாலிப பிள்ளை. அவள் யாதவ் கம்யூனிட்டி, கோடார் கம்யூனிட்டி. வயலுக்கு போகும்போது தன்னுடைய தாப்பனாருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு போகும்போது வரப்பிலே ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து அவளோடு கூட பேசியதாம். அவளோடு கூட பேசுகிற அந்த நல்ல பாம்பை பார்த்த அந்த சனத்திலிருந்து அவள் பேசுவது நின்று விட்டது, ஊமையாகி விட்டது. மாத்திரமல்ல, வாலிப பிள்ளை அவ ஒண்ணுமே சாப்பிட்றதே கிடையாது. 3 வருஷங்கள் ஆகிவிட்டது. ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்கல. உயிரோடு கூட இருந்தாள். வேலையெல்லாம் செய்வாள். சாணி பொறுக்குவாள், அந்த மாட்டு கொட்டகையை சுத்தம் பண்ணுவாள், மாட்டை குளிப்பாட்டுவாள். இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவள் ஒரு நாள் கூட குடிக்கல. ஆனால் நல்ல தெம்பா இருப்பா. என்னைக்காச்சும் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் ட்ரிப்ஸ் ஏத்துனா மேல் வழியா ட்ரிப்ஸ் இறங்கும் போதே சிறுநீர் போகிற வழியாய் அப்படியே ஏறுகிற அந்த மருந்து அப்படியே சிறுநீர் போகிற வழியாய் அப்படியே போய்விடும். மாத்திரை கொடுத்தாங்கன்னா, டாக்டர் மாத்திரை கொடுத்தாங்கன்னா, மாத்திரை போட்ட மாத்திரத்திலே ஒரு சிலிப்பால் அப்படியே பாவடைய உதறினா எத்தனை மாத்திரை போட்டாலும் அத்தனை மாத்திரை அப்படியே தூளாவோ அல்லது துண்டாகவோ கிடக்கும். இதான் இவளுடைய கண்டிஷன். உங்கள் இயேசு எதாவது செய்வாரானால் நாங்கள் யாதவ் சமுதாயம் எல்லாம் நாங்கள் வேதத்தில் சேர்ந்துடுறோம்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே ஜெபம் பண்ணி
இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி ஒரு 5 சொட்டு எண்ணெயை அவள் வாயிலே ஊற்றினோம். எண்ணெயை அவள் வாயிலே ஊற்றினோம். அவ சிலுத்துட்டு அப்படியே பாவடைய உதர்னா அப்படியே 5 சொட்டு எண்ணெய் அப்படியே கீழே தளத்தை சிமெண்ட் தரையில் இருந்தது. பார்த்தீங்களா சார், இதுதான் சார் நடக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் அதை சவாலாக எடுத்துக்கொண்டு ஒரு 10 நாட்கள் உபவாசம் செய்து மீண்டுமாய் அதே வீட்டிற்கு சென்று எல்லா ஆட்களும் கூடி வந்தார்கள். எல்லா ஆட்களும் கூடி வந்த பொழுது அங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம், அவளுக்கு நாங்கள் மீண்டும் ஜெபம் பண்ணி 5 சொட்டு எண்ணெயை கொடுத்தோம். பாருங்க, அவள் சிலித்துட்டு தன்னுடைய பாவடைய உதர்னா எண்ணெயெல்லாம் ஒன்றுமே ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தப்படலை. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அப்புறம் அவங்ககிட்ட கொஞ்சம் கஞ்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். கஞ்சி கொடுத்தோன்னு கஞ்சை குடித்தோன்னு மறுபடியும் சிலிர்த்து பாவடைய உதர்னா ஒன்றும் வெளியே வரல. அந்த கம்யூனிட்டி முழுவதும் அப்படியே முழங்கால் படியிட்டார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், சுகுமார் என்று ஒருவன் உண்டு. அவனை நான் இங்கே கொண்டு வந்து யாதவ் ஜனங்கள் மத்தியிலே நான் என்னுடைய நாமத்தை அவனை கொண்டு நான் மகிமைப்படுத்துவேன் என்று என்னை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். நாங்கள் இப்பொழுது ஊழியம் செய்கிற இடத்துல ஒரு பகுதி உண்டு, ஒரு கம்யூனிட்டி உங்களுக்கு தெரியும். அந்த கம்யூனிட்டி ஆட்கள் யாருமே கிராமத்தில் ஒருத்தர் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரிய ஃப்ளக்ஸ் போர்டு வச்சுருந்தாங்க. இந்த கிராமத்தில் சுவிசேஷம் வேதத்தை அறிவிக்க வந்தால் வருபவர்கள் சம்மட்டி அடி கொடுக்கப்படும் என்று சொல்லி அவங்க ஃப்ளக்ஸ் போர்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் கலெக்டருக்கெலாம் புகார் பண்ணோம். இந்த மாதிரி மத கலவரத்தை தூண்டு வண்ணமாக அப்படி இப்படிலாம் எழுதி விட்டோம். ஒன்றுமே நடக்கலை. யார் வந்தாலும் ஒருத்தர் வேதக்காரனை உள்ளார நுழைய விடக்கூடாதுன்னு சொல்லி வைத்திருந்தாங்க. ஒருவருக்கு மரணம் வந்து விடுமோ என்று சொல்லி பயந்த நிலைமையிலே, வியாதிப்பட்ட நிலைமையிலே ஜபிக்கும்படியாக எங்களை அழைத்தார்கள். நாங்கள் போனோம், அந்த கிராமத்தில் போனோம். அந்த கிராமத்தில் போய் அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்தோம். காரை ஸ்டார்ட் பண்ண வேப்லிங் ஆனிச்சு. கார் வேப்லிங் ஆனது. என்னடா அது வேப்லிங் ஆகுதுன்னு இறங்கி பார்த்தா உடனே அந்த கிராமத்தில் இருக்க ஒரு 10-15 வாலிப பையங்க, எனி ஹெல்ப் சார், எனி ஹெல்ப் அப்படின்னாங்க. இல்லை தம்பி, ஒன்றும் இல்லை தம்பி, நான் ஏதோ வேப்லிங் ஆகுது என்னன்னு பார்க்கணும். பார்த்தா பஞ்சராக இருந்தது. உடனே என்னால் டயரை கலட்ட முடியாது என்பதற்காக அசிஸ்டன்ட் பாஸ்டரை வளைச்சி நான் டயரை கலட்டி ஸ்டெப்னி மாட்டி நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அடுத்த நாள் அந்த டயரை நாங்கள் பஞ்சர் பார்க்கறதுக்காக கொடுக்கலாம்னு சொல்லி எடுத்தால் 7 வெட்டு, அரிவாள் வெட்டு அந்த டயரில் விழுந்திருந்தது. ஒரு நபர் மூலமாக அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள், இந்த முறை நாங்கள் பாஸ்டருடைய காருடைய டயரை வெட்டணும், அடுத்த முறை டயரில் விழுந்த அத்தனை வெட்டும் அவர் மேலே விழும், சொல்லி வைங்கன்னு சொன்னாங்க. இதை நாங்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு சவாலாய், ஆண்டவரே இந்த கிராமத்திலிருந்து நீர் எனக்கு ஜனங்களை தர வேண்டும், என்ன செய்வது தெரியாது, நீர் ஜனங்களை தர வேண்டும். இப்போ அந்த கிராமத்திலிருந்து ஒரு 11 குடும்பங்களுக்கும் அதிகமான குடும்பங்கள் வருகிறார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆம். அந்த கிராமத்துக்குள்ளார போனால் எழுந்து நின்று வாங்க சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற அளவுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகளாய் மாற்றிவிட்டார். அப்போ இத்தனை வருஷ காலங்கள் அந்த ஊர் உண்டான நாள் முதற்கொண்டு ஒருவரும் உள்ளே இயேசுவை பற்றி அறிவிக்க முடியவில்லை. ஆனால் சுகுமார் என்ற ஒருவனை நான் அழைத்து வந்து இதுவரைக்கும் சொந்தமாக்கப்படாத இந்த கிராமத்தை நான் எனக்கென்று சொந்தமாக்குவேன் என்று சொல்லி என்னை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? நான் என்னை பற்றி சொல்லுவதற்கு காரணம், உங்களை குறித்து, உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். சும்மா ஏதோ ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு கண்ணாடி பெட்டிக்குள் படிப்பதற்காக அல்ல ஐயா, அல்ல சகோதரா. எதையாயிலும் ஒன்றை நான் கர்த்தருக்காய் சாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா?
ஆமாம், சாதித்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய ஊழியத்தை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம், அவர் வாயினால் சொன்னதெல்லாம் அவர் கரத்தினால் நிறைவேற்றுவதை நான் காண வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, ஒவ்வொரு 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 காலகட்டத்திலும் கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய சித்தம், என்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்க திட்டம் என் வாழ்க்கை நிறைவேற வேண்டும். ஆமா, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்லவென்றும், என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்லவென்றும் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வழிகள் என்னுடைய வழிகளை காட்டிலும், கவனிங்க, என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகளை காட்டிலும் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? இட் இஸ் சோ ஹை. நான் என்னுடைய பிள்ளைகளை குறித்து கொண்டிருக்கிற திட்டங்களை காட்டிலும் கர்த்தர் என் பிள்ளைகளை குறித்து கொண்டிருக்கிற திட்டம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக இருக்கிறது. நான் என் எதிர்காலத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து கொண்டிருக்கிற திட்டங்களை காட்டிலும் கர்த்தர் என் ஊழியத்தை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, என் எதிர்காலத்தை குறித்து, என் குடும்பத்தை குறித்து நீங்கள் வைத்திருக்க திட்டங்கள் எதுவானாலும் சரி, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் கர்த்தர் உங்களை குறித்து அவர் திட்டம், மேலான திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. ஒவ்வொரு ஒவ்வொரு காலமும் நாட்களும் வருடங்களும் கர்த்தர் அவர் என்னை குறித்து வைத்த திட்டங்களை நிறைவேற்றுகிற நாட்களாக இருக்கிறது. ஆமென். இந்த கோரேசை குறித்து கர்த்தர் நோக்கம் வைத்திருந்தார். அதே போலவே இந்த கோரேசுக்காக கர்த்தர் அவர் காரியங்களை செய்தார். கோரேசை அவன் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தான். அவனை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருந்தார், திட்டம் வைத்திருந்தார். மூன்றாவது, அவனுக்காக கர்த்தர் காரியங்களை நடப்பித்தார், செய்தார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, அவன் பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய ராஜா. அவன் இருப்பது ஈரான், படையெடுப்பது ஈராக்கில் படையெடுக்க போகிறான். ஈராக்கில் பாபிலோன் மேலே படையெடுப்பதற்கு முன்பதாகவே அவன் 13 ராஜ்யங்களை அவன் ஜெயித்திருக்கிறான். அரேபியர்கள், சிலிசியர்கள், சீரியர்கள், கப்பத்தோக்கியர்கள், இடியர்கள், பிரிகேடியர்கள் என்று சொல்லி ஒரு 13 ராஜ்யங்களை ஏற்கனவே இந்த கோரேஸ் ஜெயித்திருக்கிறான். அவை 13 ராஜ்யங்களும் இவனுக்கு முன்பதாய் சரணடைந்திருப்பது மற்ற எல்லா ராஜ்யங்களுக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகவே இப்போ பாபிலோன் மேலே படையெடுக்க போகிறான் என்பதை அறிந்த மாத்திரத்திலே பாபிலோனின் ராஜா அவனை எதிர்கொள்வதற்கு தன்னுடைய படைகளை ஆயத்தப்படுத்தும் போது, கவனிங்கள், இந்த கோரேசை எதிர்கொள்வதற்கு தன்னுடைய படைகளை ஆயத்தப்படுத்தும் போது அவனுடைய படை தளபதிகள் எல்லாம் சேர்ந்து அவனை அரண்மனைக்குள்ளாக, ராஜாவை அரண்மனைக்குள்ளாக அழைத்து சென்று, பாபிலோன் அரண்மனை பாதாள அரண்மனையாக இருந்தது. மேலே ஐப்ராத் நதி, கீழே அரண்மனை. அரண்மனை இருப்பது சத்துருக்களுக்கு தெரியாது. மேலே நதி தான் தெரியும். மேலே நதி, கீழே அரண்மனை, பெரிய அரண்மனை. அந்த அரண்மனைக்கு 100 வாசல்கள் உண்டு. அந்த 100 வாசல்களும் இருப்பு கதவுகள் கொண்டது. வெண்கல கதவுகளும் இருப்பு தாழ்பால்களாலும் கொண்டவைகள். அவை பாபிலோன் மேலே கோரேஸ் படையெடுக்க போகிறார் என்பதை அறிந்த படத்தலைவலிகள் என்ன செய்தார்கள்? ராஜாவை எதிர்த்தார்கள். நாம் அவனோடு கூட யுத்தம் செய்ய வேண்டாம், சரணடைந்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். ராஜா சம்மதிக்கவில்லை. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை அனாதைகளாகவும் எங்கள் மனைவிமார்களை விதைவுகளாகவும் ஆக்க விரும்பவில்லை என்று சொல்லி படை தளபதிகள் சொல்லி ராஜாவை, அவனுடைய ராஜ வஸ்திரத்தை கலற்றி வைத்து அவனை, ராஜாவை ஒரு சிங்காசனத்தை கட்டி வைத்து விட்டு 100 வாசல்களின் திறந்து வைத்தார்கள். எப்படி திறந்து வைத்தார்னா, அவர்கள் எல்லாம் இருப்பு தாழ்பால்களையும் முறித்து வெண்கல கதவுகளை மறுபடியும் மூடக்கூடாதபடிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து வைத்தார்களாம். கொஞ்சம் கூட கோரேஸ் தங்களை குறித்து சந்தேகம் கொண்டு தங்களை தாக்கிவிடக் கூடாது என்று சொல்லி எல்லா அரண்மனையில் இருக்கிற எல்லா கதவுகளையும் உடைத்து திறந்து வைத்தார்களாம்.
அப்போ கோரேஸ் வந்த பொழுது இவர்கள் எல்லாம் படைத்தளபதிகள் எல்லாம் சேர்ந்து அவனை வரவேற்று சமாதான கொடியை காண்பித்து சமாதானம் செய்து அவனை எல்லா கதவுகளையும் 100 கதவுகளையும் உடைக்கப்பட்ட 100 கதவுகளையும் காண்பித்து உங்களுக்காக நாங்கள் திறந்த வாசலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அவனை நேபுகாத்நேச்சார் இதெல்லாம் களவாடிக்கொண்டு எருசலேமிலிருந்து அவன் களவாடிக்கொண்டு வந்தானோ அந்த பாதாள அறைக்கு பொக்கிஷ அறைக்கு அவனை கூட்டி கொண்டு போய் அந்த பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார்களாம். அன்றைய மதிப்பு 2120 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொக்கிஷங்களை கோரேஸ் பாபிலோன் என்று திருப்பி கொண்டு வந்தானாம். 2120 கோடி ரூபாய். எவ்வளோ பொக்கிஷங்களா இருந்திருக்கு பாருங்க, எவ்வளோ பொக்கிஷங்களா இருந்திருக்கு பாருங்க. அப்போ அவ்வளவு பொக்கிஷங்களை கர்த்தர் அவனை கொண்டு அந்த பொக்கிஷங்களில் ஒன்றை கூட அவன் தனக்கென்று வைத்துக் கொள்ளாதபடிக்கு எருசலேம் கட்டப்படுவதற்காக, தேவாலயம் கட்டப்படுவதற்காக அவ்வளவு பொக்கிஷங்களையும் அவன் திருப்பி யூத ஜனத்தினிடத்தில் கொடுத்து கட்டுவதற்கு ஆலயம் கட்டுமான பணிக்காக கொடுத்து உதவினான் என்று சரித்திரம் சொல்கிறது. அவனுக்காக கர்த்தர் படையெடுப்பதற்கு முன்பதாகவே அவனுக்காக கர்த்தர் அவன் ஒன்று செய்யவில்லை, அவனுக்காக கர்த்தர் காரியங்களை செய்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அவன் எனக்காக கர்த்தர் காரியங்களை செய்கிறவர். சத்தமா சொல்ல, எனக்காக கர்த்தர் காரியங்களை செய்கிறவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வாசித்து பாருங்கள். 2வது அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிக்கலாம். எஸ், கேளுங்கள். இங்கே அழகாய் சொல்லப்பட்டதை கவனிங்கள். நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? நசரேயனாகிய இயேசுவை கொண்டு, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுவோம். நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் எங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களை நடப்பித்து அவைகளினாலே அவரை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். கொஞ்சம் புரிவதற்கு கடினமான ஒரு சொற்றொடர் இது. ஆனால் இதனுடைய மூல பதம் டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுதுன்னு சொன்னால், God wants to prove me to himself. தேவன் தம்மை முதலாவது எனக்கு நிரூபிக்க விரும்புகிறார். சொல்லுங்கள், எனக்கு நிரூபிக்க விரும்புகிறார். சத்தமா சொல்லுங்க. தேவன் தம்மை எனக்கு நிரூபிக்க விரும்புகிறார். God wants himself to prove me. இரண்டாவது, God wants to prove me to the world. என்னை காட்டி உலகத்திற்கு நிரூபிக்க விரும்புகிறார். ஆமா, சொல்லுங்கள். என்னை காண்பித்து உலகத்திற்கு நிரூபிக்க விரும்புகிறார். இன்னும் கொஞ்சம் நான் விளக்கமாக சொல்லுகிறேன். சுகுமார், நான் உன் நடுவிலே வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் என்று எனக்கு நிரூபிக்க விரும்புகிறார். இரண்டாவது, நான் சுகுமாரின் நடுவிலே வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன் என்று உலகத்திற்கு நிரூபிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நான் சொன்னது முதலாவது எனக்கு நிரூபிக்க விரும்புகிறார். என்ன நிரூபிக்க விரும்புகிறார்? அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை, என் நடுவிலே கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை எனக்கு நிரூபிக்க விரும்புகிறார். இரண்டாவதாக, என்னை காண்பித்து உலகத்திற்கு நிரூபிக்க விரும்புகிறார். சொல்லுங்கள், எனக்கு நிரூபிக்க விரும்புகிறார். அப்புறம் என்னை காண்பித்து உலகத்திற்கு நிரூபிக்க முதல்ல உங்களுக்கு எனக்கு நிரூபிக்க விரும்புகிறார்.
நீ முதல்ல உனக்கு தான் அவசியம். நான் உன் நடுவில் இருக்கிறேன், நான் வல்லமையிலவராக இருக்கிறேன். ஆமாம், மைட்டி காட் இன் அவர் மிஸ். வல்லமையுள்ள தேவனாக நம் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார், உங்கள் நடுவிலே இருக்கிறார். முதலாவது உங்களுக்கு நிரூபிக்க விரும்புகிறார். இரண்டாவது உங்களை காண்பித்து உலகத்திற்கு நிரூபிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், உங்களுக்கு நிரூபிக்க எப்படி நிரூபிக்க விரும்புகிறார்? பலத்த செய்கைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும். சொல்லுங்கள், பலத்த செய்கைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும். சொல்லுங்கள், அற்புதங்கள் அடையாளங்கள். பலத்த செய்கைகள்னா என்ன அர்த்தம்? மைட்டி டீட்ஸ். பலத்த செய்கைகள்னா என்ன அர்த்தம்? எல்லா விதமான அந்தகார வல்லமைக்கு மேலாக, எல்லா விதமான அரசு வல்லமைக்கு மேலாக, எல்லா விதமான மனித வல்லமைக்கு மேலாக வல்லமை உள்ளவராக அவர் எனக்கு தம்மை நிரூபிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, எல்லா விதமான அந்தகார வல்லமைக்கு மேலாக, அரசு வல்லமைக்கு மேலாக, மனித வல்லமைக்கு மேலாக அவர் வல்லமை உள்ளவர் என்பதை எனக்கு நிரூபிக்க விரும்புகிறார். அவர் வல்லமை உள்ளவர் என்பதை, அவன் என் நடுவிலே வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு நிரூபிக்க விரும்புகிறார். என்னுடைய மைத்துனர், அவருடைய பேரிலே சிவிலிபுத்தூரில் நான் இருக்கும்போது கேஸ் அங்கெல்லாம் இந்தியன் கேஸ் வரல. அப்போ கடையநல்லூர்லேருந்து தான் லாரியில் வந்துக்கிட்டு இருந்தது. பாபநாசம் மெஜிராகோட்ஸ் மில்ல என்னுடைய மைத்துனர், ஒன்று விட்ட மைத்துனர் ஜேக்கப் ஆஸ்வாதம் அவர் பெயர். அவர் அங்கே பாரத் கேஸில் அவர் வாங்கிட்டு இருந்தார் கடைநல்லூர்லேருந்து. அதுக்கப்புறம் பாபநாசத்தில் இண்டேன் வந்த உடனே இந்த பாரத்தை அவங்க யாருக்காச்சும் கொடுத்துடலான்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு சும்மா இலவசமாக கொடுத்தாங்க. ஆகவே சிங்கிள் சிலிண்டர். நான் சிவிலிபுத்தூரில் நான் இருக்கும்போது நான் கடையநல்லூர்லேருந்து லாரியில் அந்த சிலிண்டர் வந்தது. லாரியில் சிலிண்டர் வந்தது, நான் பயன்படுத்தி கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வீக்கப்புறம் போனதுக்கப்புறம் கடையநல்லூர்லேருந்து சிவிலிபுத்தூர் லாரியில் சிலிண்டர் வந்தது போல கடையநல்லூர்லேருந்து வீக்கப்புறத்திற்கு லாரியில் சிலிண்டர் வந்தது. அந்த சிலிண்டர் எனக்கு ஒரு மாதம் கூட சரியாக வராது. சீக்கிரத்தில் ஒரு 20 நாட்களே தீர்ந்து போய்விடும். ஆகவே கெஸ்டெல்லாம் வந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆகவே அம்பாசமுத்திரத்தில் இருக்கிற இண்டியன் கேஸ் அந்த ஆஃபீஸுக்கு போனேன். அந்த ஆஃபீஸ் போனோன்னா இந்த மாதிரி என்னுடைய விவரத்தை சொன்னேன்னா அவங்க சொன்னேன், சார் இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது சார், 3 வருஷம் இப்போ இன்னைய நிலைமையில் 3 வருஷம் வெயிட்டிங்கில், 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு உங்களுடைய பேரை பதிவு செய்தால் 3 வருஷம் கழித்து தான் சார் கிடைக்கும்னு சொன்னாங்க. நீங்கள் அப்படி ஏதாகிலும் அவசரம்னு சொன்னால் நீங்கள் திருநெல்வேலிக்கு போய் அங்கே ரீஜனல் டைரக்டர், இண்டேனுடைய ரீஜனல் டைரக்டர் இருக்கிறார், நீங்கள் அவரை போய் பாருங்கள்னு சொன்னார்கள். நான் ரீஜனல் டைரக்டரை போய் பார்த்தேன். என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்தேன். என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்தோன்னே ஒரு 20 நிமிஷம் கழித்து என்னை உள்ளே வர சொன்னார். அவர் ஒரு ஆர்எஸ்காரர், அவர் ஒரு பிராமின். என்னை பார்த்தோன்னே, சி பாஸ்டர், எனக்கு தெரியும் நீங்கள்லாம் ரொம்ப நேரம் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறவங்க, அதனால் நட்செல்லாம் சொல்லுங்கள், வந்ததை சுருக்கமாக ஒரு சில வார்த்தையில் சொல்லுங்கள், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னார். இல்லை சார் சொல்ல முடியாது சார். அதான் சொன்னேனே, உங்களால் முடியாது, சுருக்கமாக சொல்ல முடியாது, சுருக்கமாக சொல்லுங்கள் சார். சார் இது கொஞ்சம் நான் விவரமாக தான் சொல்லணும். சரி சொல்லுங்கள், யார் பேரில் இருக்குது அப்படின்னா, சார் என்னுடைய மைத்துனர் பேரில். அதே முதல்ல இல்லீகல், அதே சட்டத்துக்கு புறம்பானது. அப்படி எங்கேருந்து உங்களுக்கு கேஸ் வருது, எங்கேருந்து வாங்குறீங்க? பாரத் கேஸ்லேருந்து வருது. அம்பாசமுத்திரம் இண்டியன் கேஸ், அந்த ஏரியாக்குள்ளார இண்டியன் கேஸ் மாத்திரம்தான் சப்ளை பண்ணப்பட வேண்டும். பாரத் கேஸ் சப்ளை பண்ணக்கூடாது, சிலிண்டர் சப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் பாரத் சிலிண்டரை யூஸ் பண்ணீங்கன்னா அது 2வது இல்லீகல் அப்படின்னு சொன்னார். சட்டத்துக்கு புறம்பான காரியம்.
எங்கேருந்து வருது அப்படின்னு கடையநல்லூர்லேருந்து வருதுன்னு. அது ஒரு இடத்துலேருந்து கடையநல்லூர்லேருந்து வருகிறது 3வது இல்லீகல்னு சொன்னார். அப்புறம் எதில் வருது? லாரியில் வரக்கூடாது, சரக்கு லாரியில் கேஸ் வரக்கூடாது, 4வது இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகல் சட்டத்துக்கு புறம்பானது. சார், நான் சட்டத்துக்கு புறம்பானதா இல்லையா அதை கேட்க நான் வரல சார். நான் ஒரு ஃபாதர், எனக்கு சிலிண்டர் தேவைப்படுது. நீங்கள் ஒரு அதிகாரி, நீங்கள் எனக்கு சலுகை காட்டினா எனக்கு சிலிண்டர் கிடைக்கும் சார். இப்போ முடியாது சார், நீங்கள் போய் பதிவு பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு 3 வருஷம், உங்களுக்கு வேணால் ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு வேணால் கிடைக்கிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறேன். போயிட்டு வாங்க சார், போயிட்டு வாங்க அப்படின்னார். நான் ஏந்திரிச்சு தேங்க்யூ சார்ன்னு சொல்லிட்டு ஏந்திரிச்சு வந்தேன். அவர் உடனே சொன்னார், பாஸ்டர் சார் ஒரு நிமிஷம், உங்கள் கடவுள் அற்புதன் பாடுறீங்க, அற்புதம் செய்வான்னு சொல்லி பாடுறீங்க, தெரியுமா உங்களுக்கு? இந்தியனும் பாரத்தும் ஏடிஎம்கேயும் டிஎம்கே மாறி தெரியுமா? ஒரே மேடையில் கருணாநிதி ஜெயலலிதாவும் ஒரே மேடையில் உட்கார வைக்க முடியுமா? அதே மாதிரி தான் ஒரே ஊரில் பாரத்தும் இந்தியனும் இருக்க முடியாது, ஒரே இதில் இருக்க முடியாது. எப்படி டிஎம்கேயும் ஏடிஎம்கே ஒன்று சேர முடியாதோ அது மாதிரி தான் இதுவும் பாரத்தும் இந்தியனும். உங்கள் கடவுள் அற்புதன்னு சொல்கிறீங்களே, ஏன் உங்கள் கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதானே? அவர் அற்புதம் செய்ய வேண்டியதானே? அவர் இந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் வேற எங்கே சார், வேற எதுக்கு சார் அற்புதம் செய்யணும்? உங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க சார் அப்படின்னார். நான் வந்தேன், அந்த வார்த்தை, ஆண்டவரே, விருத்த சேதனம் இல்லாத அந்த மனுஷனுடைய வாயில ஏன் உங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரான்னு சொல்லி கேட்டார். ஆண்டவரே, அவர் கண்கள் காண எனக்கு அற்புதம் செய்யணும். உபவாசம், தொடர்ந்து உபவாசம் ஜெபம் பண்ண ஆரம்பி. இந்த ஒரு காரியத்திற்காக ஒரு 11 நாட்கள் உபவாசம் ஜெபம் செய்து கொண்டிருந்த ஒரு 11வது நாள் சபையில் இருக்கிற ஒரு வாலிப ஓடி வந்தான், பையன் ஓடி வந்தான். பாஸ்டர், ஒரு குட் நியூஸ், இன்னைக்கு பேப்பரை பார்த்தீங்களா? தினத்தந்தி பேப்பரை கையில் கொண்டு வந்தான். அந்த தினத்தந்தி பேப்பரில் போட்டிருந்தது, என்ன போட்டிருந்தது தெரியுமா? தமிழ்நாட்டில் எந்த சிட்டியிலிருந்தும், எந்த நகரத்திலிருந்தும் கிராமத்திற்கும், கிராமத்திலிருந்தும் நகரத்திற்கும், ஒருவருடைய பெயரிலிருந்து இன்னொரு பெயருக்கும், அடுத்தவர் பெயரிலிருந்து தன்னுடைய பெயருக்கும், பாரத்திலிருந்து இந்தியனுக்கும், இந்தியனிலிருந்து பாரத்திற்கும் சிலிண்டர் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு அரசு சட்டம் வெளியானது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். என்ன எழுதிருந்துச்சுன்னா, சிட்டியிலேருந்து வில்லேஜுக்கும் மாற்றிக்கலாம், வில்லேஜிலேருந்து சிட்டிக்கும் மாற்றிக்கலாம், உங்கள் பேர்லேருந்து வேற ஒரு பேருக்கும் மாற்றிக்கலாம், வேற ஒரு பேர்லேருந்து உங்கள் பேருக்கும் மாற்றிக்கலாம், இந்தியன்லேருந்து நீங்கள் பாரத்துக்கு மாற்றிக்கலாம், பாரத்திலிருந்து இந்தியனுக்கு மாற்றிக்கொள்ளலாம். எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும். உடனே போனேன், ஜேக்கப் ஆஸ்வாதம் என்கிற பேருக்கு பதிலாக சுகுமார் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பாரத்துக்கு பதிலாக இண்டேன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கடையநல்லூருக்கு பதிலாக அம்பாசமுத்திரம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அம்பாசமுத்திரத்திலிருந்து எனக்கு சிலிண்டர் வர ஆரம்பித்தது. நான் அந்த டைரக்டரை போய் பார்த்தேன். டைரக்டரை போய் பார்த்தோன்னே, சார், நீங்கள் சொன்னீங்க உங்கள் ஆண்டவர் ஏன் அற்புதம் செய்யக்கூடாதான்னு சொன்னீங்க. அதில் இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னால், நான் சொன்னது சத்தியம். நான் சிலிண்டர் மாற்றின 3வது நாள் அதே பையன் தினத்தந்தி பேப்பரை எடுத்துகிட்டு வந்தான். இனிமேல் யாரும் இந்தியிலேருந்து பாரத்துக்கோ, பாரத்திலேருந்து இந்தியனுக்கோ மாற முடியாது. பாருங்கள், நான் சிலிண்டர் மாற்றின 3வது நாள் சட்டம் அப்படியே ரிவோக் செய்யப்பட்டு விட்டது, வாபஸ் வாங்கப்பட்டு விட்டது. நான் அந்த டைரக்டரை போய் பார்த்தேன். எனக்காகவே தமிழக அரசு இந்த சட்டம் ஏற்றிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, நான் இப்போ இண்டேன் கேஸில் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அவர் ஏந்திரிச்சு நின்று, யுவர் காட் இஸ் கிரேட்னார். யுவர் காட் இஸ் கிரேட். பலத்த செய்கைகளினாலே முதலாவது எனக்கு நிறுவனம் பண்ண விரும்புகிறார். பலத்த செய்கைகளினாலே என்னை காண்பித்து சுகுமார் நடுவிலே நான் வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் என்று அந்த டைரக்டருக்கு நிரூபிக்க விரும்புகிறார், உலகத்தாருக்கு நிரூபிக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா?
பலத்த செய்கைகளினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும். அடையாளங்கள், அற்புதங்கள். கர்த்தர் சொத்து. அடையாளம்னா என்னன்னு சொன்னா, கர்த்தர் ஒருவர் தான் செய்திருக்க முடியும். யோவான் சுவிசேஷம் முழுவதும் இட்ஸ் ஃபுல் ஆஃப் சைன்ஸ். மற்ற 3 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் சுவிசேஷம் மாத்திரம் அற்புதங்கள் அல்ல, அடையாளங்கள். அடையாளங்கள்னா ஒவ்வொரு அடையாளங்களுக்கு பின்பும் கர்த்தர் ஒரு மெசேஜை கொடுக்க விரும்புகிறார். ஒரு மெசேஜை கொடுக்க விரும்புகிறார். நானே நானே நல்ல மெய்ப்பன், நானே ஜீவ தண்ணீர், நானே ஜீவ அப்பம், நானே வாசல், நானே நானே என்று சொல்லி 7 செய்திகள் அங்கே சொல்லப்படுகிறது. இதெல்லாம் அற்புதங்கள் அல்ல, இவைகள் அடையாளங்கள். சயின்ஸ், SIGNS, அடையாளங்கள் என்று சொல்லப்படுகிறது. அடையாளம்னா என்ன? கர்த்தர் ஒருவர் தான் செய்ய முடியும், அவர் ஒருவரை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது என்று சொல்லப்படத்தக்கதான அற்புதங்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். எங்க சபையில சிபிலிபுத்தூர்ல ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த சகோதரி அரசாங்கத்தில், மாநில அரசாங்கத்தில் ஒரு அசிஸ்டண்டாக இருந்தார்கள். வேளாண்மை டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அதிக அலுவலராக இருந்த ஆஃபீஸராக இருந்தார்கள். ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, பாஸ்டர், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர் அவர் வந்து செங்கல்பட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறார் பாஸ்டர். அவர் செங்கல்பட்டு அவரே விரும்பி கேட்டு போகிறாரு. அவர் விரும்பி கேட்டு போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், வீவர்ஸ் காலனியில் அவர் ஒரு வீடு கட்டி அந்த இடத்துல 2 போர் போட்டார் பாஸ்டர். 2 போர் போட்டதில் ஒன்று 320 அடி, இன்னொன்று 380 அடி பாஸ்டர். 320 அடி 380 அடி 2 போர் போட்டும் 2 போர்லேருந்தும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல பாஸ்டர். ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆகவே அவர் ரொம்ப ராசி இல்லாத வீடுன்னு சொல்லி அவர் ரொம்ப விரக்தி அடைந்து அந்த வீட்டை அடிமாட்டு ரேட்டுக்கு கொடுக்குன்னு சொல்லி விரும்புகிறார் பாஸ்டர். ரொம்ப குறைஞ்ச ரேட்டுக்கு கொடுத்துட்டு அவர் செங்கல்பட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறார் பாஸ்டர். இந்த வீடை வாங்கலாமான்னு சொல்லி கேட்டாங்க. சரி சிஸ்டர், நான் ஜெபம் பண்ணி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் டைம் கேட்டு அவர்களிடத்தில் அவர்களுக்காக ஜெபம் பண்ணி வாங்குங்க சிஸ்டர், தொடர்ந்து துணிஞ்சு வாங்குங்கன்னு அவங்க துணிஞ்சு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டை முடிக்கலாமா பாஸ்டர்னா, வீட்டை முடிச்சிருங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச கையோட வந்து எனக்கு காணிக்கை கொடுத்துட்டு ஒரு காரியத்தை சொன்னாங்க. பாஸ்டர், 2 போர்லையும் 320 அடி 380 அடி 2 போர்லையும் தண்ணியே கிடையாது பாஸ்டர், தண்ணியே கிடையாது. நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். சரிம்மா, ஜெபம் பண்ணலாம். நீங்கள் ஒரு நாள் லீவ் போடுங்க, நான் வந்துடுறேன், காலையிலேருந்து உபவாசப்படுவோம். அதே மாதிரி அவங்க ஒரு நாள் லீவ் போட்டாங்க. குடும்பமாக எல்லாம் கூடி அங்கே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணோம். உபவாசத்தை முடித்ததுக்கப்புறம் என்ன செய்தேன், ஒரு கயிறு எடுத்து, ஒரு நூல் கயிறு எடுத்து அதில் சின்ன ஒரு சில்வர் வாளியை கட்டினேன், சின்ன ஒரு வாளியை கட்டினேன் அந்த தூக்கில். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி நான் என்ன செய்தேன், ஒரு செம்பு தண்ணியை ஊற்றிட்டு அந்நிய பாஷை ஜெபம் பண்ணி 320 அடியில் ஜெபம் பண்ணேன், 380 அடியில் ஜெபம் பண்ணேன், 320 அடி அந்த போருக்காக ஜெபம் பண்ண சொல்லி நடத்தினார். அப்போ 320 அடி ஆழமுள்ள போரில் அப்படியே ஒரு 2 செம்பு தண்ணியை ஊற்றி ஜெபம் பண்ணேன், அந்நிய பாஷை ஜெபம் பண்ணினேன். கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் ஜெபத்தை முடித்ததுக்கப்புறம் என்ன செய்தேன், அப்படியே கீழே படுத்து காதை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கூழாங்கல்லாய் பொறுக்கி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கூழாங்கல்லாய் இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்லி ஒவ்வொரு கூழாங்கல்லாய் நான் போட்டேன். ஒரு 12-13 கூழாங்கள் போட்டாகி விட்டது. அது 14வது கல்லோ 15வது கல்லோ போடும்போது புளுக் 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 புளுக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க. உடனே அந்த அந்த சின்ன அந்த தூக்கில்
அதை கைத்தை கட்டி உள்ளார இறக்குனா 18 அடியில் தண்ணீர். 18 அடியில் தண்ணீர். நடந்து 30 வருஷங்களுக்கு மேலாகி விட்டது. இன்னைக்கும் அந்த வீட்டில், பீபாஸ் காலனியில் அந்த வீட்டில் தண்ணீர் பிரவாகித்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், கர்த்தர் ஒருத்தர் தான் செய்ய முடியும். அந்த ஆஃபீஸர் என்னை வர சொன்னார். என்னை வர சொல்லிட்டு சொன்னார், சார், பாஸ்டர் சார், யூ ஆர் வெல்கம். நீங்கள் இப்படி வந்து ஜெபம் பண்ணி தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னேமே தெரிஞ்சா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து நான் உங்களை கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணியிருப்பேன். எனக்கு தெரியாமல் போயிடுச்சே. நான் செங்கல்பட்டுக்கு இதனாலேயே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனில் நான் செங்கல்பட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறேன் சார் சொல்லி தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார். கர்த்தர் ஒருவரே பலத்த செய்கைகளினால், அடையாளங்களினால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை எனக்கும், அவர் என் நடுவிலே வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை உலகத்திற்கும் நிரூபிக்க விரும்புகிறார். உங்கள் நடுவிலே அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கும், உங்கள் நடுவிலே அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை உலகத்திற்கும் நிரூபிக்க விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லா செய்கைகளுக்கும், பலத்த செய்கைகளினாலும், அடையாளங்களினாலும், அற்புதங்களினாலும், அற்புதம் என்ன? சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட். சாதாரணமாய் நடப்பதை காட்டிலும் அசாதாரணமாய் நடக்கின்ற ஒன்று, அது வந்து அற்புதம் என்று அழைக்கப்படுது. சூப்பர் நேச்சுரல் ஈவெண்ட். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில் ஒவ்வொரு வாரத்திலும், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வாரத்திலும், ஒவ்வொரு மாதத்திலும் கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் அற்புதங்களை செய்து அவர் நம் நடுவிலே பெரியவராய் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நாங்கள் இருந்த இடம் ஒரு மாடி வீட்டு, மாடியில் கொட்டகை போட்டு இருந்தோம். காற்றில் அந்த கொட்டைகள்லாம் பீந்து விட்டது. மழை நேரத்தில் கொடை பிடிச்சிக்கிட்டு ஆராதிக்கிற நிலைமை அப்படி தான் இருந்துச்சு. ஆகவே ஒரு நாள் கொடை பிடிச்சிக்கிட்டு ஆராதிக்கும் போது எல்லாரும் பாரப்பட்டு, நமக்கு ஒரு சொந்த இடம் வேணும் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பேர் தான் அந்த நாட்கள் இருந்தாங்க. வந்தவர்களும் பெரும்பாலும் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். இப்பையும் என்னுடைய திருச்சபையில் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல மறந்துவிட்டேன். என்ன தெரியுங்களா? எங்களுடைய தாலுக்காவிலே 28 ஜாதிகள் இருக்கிறாங்க. என்னுடைய திருச்சபையிலே 26 ஜாதிகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தாலுக்காவிலே 28 ஜாதிகள் இருக்கிறாங்க. எங்களுடைய திருச்சபையில் 26 ஜாதிகள் இருக்கிறாங்க. முடிஞ்சோடனே நான் பைபிளை காட்டுறேன், பின்னால் எழுதி வச்சிருக்கிறேன் என்னென்ன ஜாதி ஜனங்கள் என்று. ஒரே அப்பத்தை புசித்து ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? நம்ம எந்த விதத்திலும் ஜாதி வித்தியாசத்தை சபைக்குள்ளே தேவ கிருபையாலே தேவ பிள்ளைகள் காண்பிப்பதே கிடையாது. எல்லாம் சபைக்காக ஜெபம் பண்ணணும். அப்போ ஒரு சுப்பிரமணியன் என்கிற ஒரு சகோதரர், அவர் என்ன செய்வார், வந்து குடியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக ஜெபிக்க வருவார். ஆராதனை முடிவில் தான் வருவார், ஜெபம் பண்ணுவார். குடியிலிருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணவொன்னு ஒரு 10 ரூபா காணிக்கை கொடுப்பார். அதுவும் 2 அடி தள்ளி நின்று தான் கொடுப்பார். ஏன்னா வாடை வந்துருமேன்றதுக்காக நான் 10 ரூபாயை வாங்கி கொள்வேன், அவருக்காக ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி, நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர். என் தங்கச்சி கல்யாணமாகி இப்போ பிரசவத்துக்காக மருத்துவமனையில் சேர்த்துருக்கிறோம். மருத்துவமனையில் டாக்டர்கள் சொல்லுகிறாங்க, அவள் அந்த பிரசவ டேட்டு ரொம்ப பாராகி கடந்து போய் குழந்தை வயிற்றுக்குள்ளாரே செத்து ஒரு நாளைக்கு மேலே ஆகுது. அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளாக அந்த குழந்தை ஆப்ரேஷன் பண்ணப்பட்டு அந்த குழந்தை எடுக்கப்படலைன்னா தாயினுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு உடனே கொண்டு போக சொல்லுகிறாங்க.
ஒரு ஒரு டாக்ஸி ஒன்று பிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 7,000 ரூபாய் கையில் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளாக அவளை வந்து ஆப்ரேஷன் பண்ணப்பட்டு செத்துப்போன குழந்தையை வெளியே எடுக்கணும், இல்லைனா தாய் பிழைக்க மாட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பாஸ்டர் ரெடியாக, கார் ரெடியாக இருக்குது, ஒரு 2,000 ரூபாய் குறையுது, எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். 2,000 ரூபாய் உங்கள்கிட்ட இருந்தால் தாங்க, அல்ல யார்ட்டையாச்சும் ஒருத்தட்ட வாங்கித்தாங்க, ஒரு 20 நாளில் நான் தருகிறேன்னு சொன்னார். வாங்கன்னு சொன்னேன். அந்த நேரத்தில் நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். நான் ஷர்ட்டை எடுத்து மாட்டிட்டு பக்கத்தில் என்னுடைய மதனி இருந்தாங்க, அவங்ககிட்ட போய் கேட்கலான்னு சொல்லி ஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு கண்ணாடிக்கு முன்னாடின்னு தலையை அப்படி சீப்பில் சீவனை பரிசுத்தாவியில் சொன்னார், யூ கோ அண்ட் ப்ரே ஃபார் தட் கேர்ள் சொன்னார். யூ கோ அண்ட் ப்ரே ஃபார் தட் கேர்ள் சொன்ன உடனே கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார் என்று எனக்கு தெரிந்து விட்டது. அவர் வந்தார், பாஸ்டர் ரெடியான்னு சொன்னார். ரெடி தான். அதுக்கு முன்னால் நான் ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் நான் தரேனே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் பைக்கில் பாஸ்டர் பதறி சொன்னார், இல்லை வாங்க ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்ய வேண்டியது செய்வோன்னு சொன்னார். நான் பைக்கில் அவளோடு கூட ஏறினேன். அங்கே கொண்டு போய் விட்டோம். அவள் இந்து பெண், எல்லாரும் கூடியிருக்கிற எல்லாருமே இந்துக்கள், எல்லாம் ஓன்னு ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்தார்கள். நேராக அந்த பொண்ணுக்கிட்ட போனேன். அந்த பொண்ணுக்கிட்ட போய் அந்த பொண்ணோட வயிற்றில் கை வச்சேன். கை வச்சு ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில் பேசினேன். அது ஒரு சாய்பாபா பக்தனுடைய மருத்துவமனை. அப்படியே கை வச்சு அந்நிய பாஷையில் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணவுடனே நான் கை வச்ச இடத்துல அந்த பிள்ளையோட கால் இடிச்சது. நான் டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஆப்போசிட் சைடில் என்னோடய கையை வச்சேன். என்னுடைய கையை வச்சோன்னே அந்த பிள்ளையோட கை இந்த பக்கம் இடிச்சது. அந்த பிள்ளை ஓன் சத்தம் பட்டா. நான் சொன்னேன், ஓன் சத்தம் படாத, ஏசு ஏசுன்னு சொல்லு, ஏசுன்னு சொன்னா ஏசு 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 ஓன் சத்தம் பட்டா. புள்ள அசைது எல்லாம் சேர்ந்து கூப்பாடு போட்ட உடனே ஓன்னு அலர்னோட இந்த டாக்டர் வேகத்தில் வந்தாங்க. அந்த டாக்டர் என்ன வாட்ஸ் ஹேப்பனிங் என்ன நடக்குதுன்னு சொல்லி வந்தாங்க. அவ வந்து இவர் யாருனாங்க, இவர் சர்ச்சு ஃபாதர்ன்னு சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னு, இல்லை ஜோமன்னாரு குழந்தை அசைது, வயிற்றில் அசைவு இருக்குது. அது எப்படி அசைவு இருக்குன்னு சொல்லி அவங்க கை வச்சாங்க. அவங்க கை வச்சோன்னா கை வச்ச இடத்துல, தேங்க்யூ பாஸ்டர், அவங்க கை வச்ச இடத்துல அந்த குழந்தை இடிச்சுது பாருங்க. அந்த டாக்டருக்கு ரொம்ப ஆச்சரியம். உடனே ஆப்ரேஷன் தட்டுக்கு ரஷ் பண்ண சொன்னாங்க. ஆப்ரேஷன் தட்டுக்கு ரஷ் பண்ணிட்டு அவங்க கிளவுஸை கையில் மாட்டுவதற்குள்ளாக அவளுக்கு நார்மல் டெலிவரி ஆனது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். ஒரு 20 நாள் கழிச்சு வந்தார். பாஸ்டர், அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை, இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒன்றுமே என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேன், பைக்கில் ஏறி உட்காருங்க என்னாரு. நான் பைக்கில் ஏறி உட்கார்ந்தேன். அவங்க தோட்டத்துக்கு கொண்டாந்து நிறுத்தினார். கண்ணு கெட்டுக்கிற தூரம் வரைக்கும் எங்கள் இடம்தான் பாஸ்டர், எங்கள் இடம்தான். நீங்கள் உங்கள் மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு என் தங்கைக்கு செய்த அற்புதத்திற்கு அது காணிக்கைக்கு கணக்கெல்லாம் பார்க்க முடியல பாஸ்டர், காணிக்கை கணக்கு பார்த்து கொடுக்க முடியல. அதனால் நாங்கள் எல்லாம் குடும்பமாக சேர்ந்து ஒரு திருமணம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு இடம் வேணுமோ அவ்வளோ இடத்த ஒன் டைம் ஆஃபரிங், ஒரு நேரம் தான் தருவோம். பாதி இடத்த கேட்டாலும் பாதி இடத்த உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி தரோம். எவ்வளவு இடம் வேணுமோ அவ்வளோ இடத்த நீங்கள் வந்து இந்தாங்க, நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருந்தால் இந்தாங்க சொல்லி ஒரு 20-25 முளைக்குச்சிகளை கையில் கொடுத்துட்டு நாங்கள் டீ குடிச்சிட்டு வரோம். அதுக்கு மேலே அதுக்குள்ளார உங்களுக்கு எவ்வளோ இடம் வேணுமோ அவ்வளோ இடத்த நீங்கள் வந்து முளைக்குச்சி அடித்து வைங்க, நாளைக்கு நாங்கள் பதிவு பண்ணி தந்துடுறோன்னு சொன்னாங்க. அவங்க டீ குடிச்சிட்டு வந்தாங்க. வரதுக்குள்ளார நான் ஒரு 16 சென்ட்டு தான், 16லேருந்து 20 சென்ட்டு தான் நான் இப்போ எனக்கு இருந்துச்சுன்னா அதில் 3/4 பகுதியை முளை அடிச்சிருப்பேன். ஆமாம். இப்போ அந்த தைரியம், அந்த விசுவாசம் அன்றைக்கி இல்லை பாருங்கள், அன்றைக்கி இல்லை, ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு. அதனால் ஒரு 20 சென்ட்டுக்குள்ளார தான் நான் வந்து முளைக்குச்சி அடித்தேன். அவங்க வந்து எனக்கு அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்க. மீதமுள்ள ஏறத்தாழ எல்லாம் மொத்தத்தில் ஒரு 1 ஏக்கர் நிலத்தை எங்களுக்கு மிகவும் சகாயமான விலையிலே அவர்கள் கொடுத்தார்கள். கர்த்தர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். ஆமென் சொல்வீங்களா? அவன் பலத்த செய்கைகளினாலே, அடையாளங்களினால், அற்புதங்களினால், சொல்லுங்கள், பலத்த செய்கைகளினால்,
அடையாளங்களினால், அற்புதங்களினால். சொல்லுங்கள், பலத்த செய்கைகளினால், அடையாளங்களினால், அற்புதங்களினால். அவன் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தான். அவனை குறித்து கர்த்தர் நோக்கம் வைத்திருந்தார். அவனுக்காக கர்த்தர் காரியங்களை செய்தார். சொல்லுங்கள், அவன் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தான். அவனை குறித்து தேவன் திட்டம் வைத்திருந்தார். அவனுக்காக கர்த்தர் காரியங்களை செய்தார். உங்களுக்காக கர்த்தர் காரியங்களை செய்யணும். உங்களுக்காக கர்த்தர் காரியங்களை செய்யணும். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, உன்னதமான சர்வ வல்லவரின் தேவ ஊழியர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை உங்களை வைத்தே அவர் நிரூபிக்க விரும்புகிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை உங்களை வைத்தே நிரூபிக்க விரும்புகிறார். அவர் அதிசயமானவர் என்பதை உங்களை வைத்தே நிரூபிக்க விரும்புகிறார். அவர் மாறாதவர் என்பதை உங்களை வைத்தே அவர் நிரூபிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான்காவதாக, அவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வான் என்று சொல்லி கோரேசை குறித்து கர்த்தர் சொன்னார். அவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வான். சொல்லுங்கள், அவன் எனக்கு பிரியமானதையெல்லாம் செய்வான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அதை விவரித்து சொன்னோம்னா எப்படி சொல்லலாம்? அவன் எனக்கு பிரியமில்லாத எதையும் செய்ய மாட்டான். அவன் எனக்கு பிரியமில்லாத எந்த இடத்திற்கும் போக மாட்டான். ஆமென் சொல்வீங்களா? ஆவா. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் காலையில் நல்ல ஆராதனை நடத்துகிறாங்க. கர்த்தர் கொடுத்த காசில் நல்ல வைஃபை எல்லா வசதிகளும் பெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. மாலையில் விசுவாசிகள் ஜெபிக்க சொல்லிவிட்டு, ஊழியத்திற்கு போகிற விசுவாசிகளை ஊழியத்திற்கு போக சொல்லிவிட்டு, இவர்கள் வைஃபையை வைத்துக்கொண்டு தங்கள் கையில் இருக்கிற சிஸ்டத்தின் மூலமாக, லேப்டாப் மூலமாக அல்லது மொபைல் மூலமாக பார்க்கக்கூடாதவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பார்க்கக்கூடாதவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கோரேசை குறித்து சொல்கிறார், அவன் எனக்கு பிரியமில்லாத எதையும் செய்ய மாட்டான். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். அவன் எனக்கு பிரியமில்லாத எதையும் பார்க்க மாட்டான். அவன் எனக்கு பிரியமில்லாத எதையும் செய்ய மாட்டான். இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்கள் ஆனாலும் சரி, பெண்கள் ஆனாலும் சரி, உங்கள் மனைவியை தவிர வேறு ஒருவரோடும் நீங்கள் நெருக்கமாக பேசக்கூடாது. உங்கள் புருஷனை தவிர வேறு ஒருவரோடும் நீங்கள் நெருக்கமாக பழகக்கூடாது, நெருக்கமாக பேசக்கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். பாஸ்டர் பெண்டிகாஸ்ட் 90 வயசு, பேரே பெந்தகோஸ்தே. அவர் பெண்டிகாஸ்ட், அவர் பேர் ஸ்மித்து. ஆனால் அவர் அவ்வளோ தீவிர பெந்தகோஸ்தே என்பதனாலே பாஸ்டர் பெண்டிகாஸ்ட் சொல்லி அவருக்கு பேர் வந்தது. அவரை பார்த்து யூத வாலிபர்கள் யூத் மீட்டிங்கில் ஒரு கேள்வி கேட்டாங்க. இச்சை எந்த வயசில் மேற்கொள்ள முடியும், எந்த வயசில் இச்சை வராதுன்னு சொல்லி கேட்டாங்க. எந்த வயசில் இச்சை வராது? 90 வயசு. அவர் சொன்னார், இன்னும் எனக்கு அந்த வயசு வரல, வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன்னாரு. அப்போ 90 வயதாக இருந்தாலும் இச்சை வரத்தான் செய்யும். இச்சை வரத்தான் செய்யும். பிசாசு நம்ம சபையில் இருக்கிற நம்ம விசுவாசிகளையே தூண்டிவிட்டு நம்மை வீழ்த்துவதற்கு அவன் வகை பார்ப்பான். ஆமா. அகாரிட்னு சொன்னால் முதுகுக்கு பின்னாலன்னு சொல்லி அர்த்தம். அகாரிட் என்ற கிரேக்க வார்த்தை. என் முதுகுக்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். இப்போ இவங்க தான் என் முதுகில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கரை இருந்துச்சுன்னு சொன்னால் சீட்டில் உட்காந்து அதனால் கரை பட்டுருந்துச்சுன்னா என் முதுகில் என்ன இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரியும், பின்னால் உட்காரங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அந்த அகாரிட். அண்ணா நகரில் ஒரு பாஸ்டர், சென்னை அண்ணா நகரில் ஒரு பாஸ்டர் பைக்கில் வந்துக்கிட்டு இருந்தார். ஒரு டேர்னிங்கில் ஒரு இளம் பெண் பைக்கை நிறுத்தினா, அந்த பஸ் ஸ்டாண்டில் என்னை கொண்டு போய் விட்டுருங்க சார், இந்த பஸ் ஸ்டாண்டில் விட்டுருங்க,
நான் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகணும். எனக்கு லேட் ஆச்சு, கொஞ்சம் வேலை லேட்டாக முடிஞ்சது, தாமதமாகிடுது. பிள்ளை சின்ன பிள்ளை வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பான். அதனால் அங்கே போனால் கொஞ்சம் துரிதமாக சீக்கிரமாக பஸ் பிடிச்சி போயிடலாம், என்னை அந்த பஸ் ஸ்டாப்பில் விட்டுருங்கன்னு சொல்லி நான் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க பஸ் ஸ்டாப்பை காண்பித்தான். அவர் உடனே பைக்கில் ஏற்றிக்கொண்டார். ஏற்றி கொண்ட உடனே அந்த பெண் சுடிதார் போட்டிருந்தால் 2 பக்கம் காலை போட்டுட்டான். 2 பக்கம் காலை போட்டு பக்கத்தில் நெருங்கி வந்து அவர் காதோடு காதாக, யூ ஆர் ஸோ க்யூட் அண்ட் பியூட்டிஃபுல்னு சொன்னார். இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னா காதோட காதா சொன்னார். அவர் சொன்னார், அவருக்கு அப்படியே கிளுகிளுப்பு வந்துவிட்டது. ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. போகும்போதே சொன்னான், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா, இங்கே கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாமா, இங்கே தெரிஞ்ச இடத்துல ஒரு லாட்ஜ் இருக்குது போகலாமான்னு. அவர் சரின்னு சொல்லிட்டார். நடந்த கதை பாருங்கள், உண்மையாக நடந்த கதை. அவர் லாட்ஜுக்கு போய் வந்தார். அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசினாள், மொபைலில் அழைத்தாள். எப்பொழுதெல்லாம் கூப்பிட்டாலோ அப்பொழுதெல்லாம் இவர் போனார். ஒரு நாள் வந்தது, அந்த நாளில் இவர் போனார். போனால் வழக்கமாக என்றைக்கும் அவள் மாத்திரம் இருப்பா. ஆனால் அன்னைக்கு ரூமை திறந்த உடனே ஒரு 10-15 ஆண்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அவளையும் அவரையும் நிர்வாணமாக வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. இன்னும் அவள் மேலே நெருக்கமாக கைகளை போட சொல்லி ஃபோட்டோ எடுத்தாங்க. எல்லா ஃபோட்டோ எடுத்து அவரை அடித்து அவரை அனுப்பி, அதுக்கப்புறம் எப்போ பணம் கேட்டாலும் தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கிலே பணம் பிடுங்க ஆரம்பித்தார்கள். லட்சக்கணக்கிலே. ஒரு நாள் இவர் முடியாதுன்னு சொன்ன பொழுது மனைவிக்கு அதை காண்பித்து, அதன் மொத்தமாய் மனைவி அவளை விட்டு பிரிந்து போனாள். அப்புறம் சபையாருக்கு அது தெரிய வந்து சபை அவரை வேண்டாம் என்று விலக்கி வைத்தது. ஒருவேளை சோத்துக்கு விசுவாசி வீட்டில், ஒருவேளை சாப்பாட்டுக்கு விசுவாசி வீட்டை ஏறி இறங்க பிச்சைக்காரனை போல பிச்சை எடுக்கும்படியாய் நல்ல கொடுக்கின்ற சபை, ஜெபிக்கின்ற சபை, அழகான மனைவி, இவ்வளவும் இருந்து ஒரு சனப்பொழுது அவளுக்கு இடம் கொடுத்து தன்னுடைய ஊழியத்தையே அவர் இழந்து விட்டார். தன்னுடைய ஊழியத்தையே, பெரம்பூர் பக்கத்தில் அவருடைய சபை இருந்தது. கடைசியில் அவர் பிச்சைக்காரனை போல அவர் இருந்து அவர் தற்கொலை செய்து கொண்டு மரித்து போனார். ஊழியக்காரர், அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர் தற்கொலை செய்து மரித்து போனார். காரணம் என்ன தெரியுமா? அவரை குறித்து கர்த்தர் பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் அவர் மூலமாய் நிறைவேறக்கூடாது என்பதற்காக எப்படியாயிலும் யாரை கொண்டாயிலும் அந்த நோக்கத்தை கெடுக்கும்படியாய் சத்ரு முனைப்பாக இருக்கிறார். ராமன் சொல்லுவீங்களா? ஆமாம். சிவிலிபுத்தில் நான் இருந்த பொழுது பேச்சுலர், ஒரு 4 மணிக்கு ஒரு பெண் வந்தால், அவளை பற்றி காரியங்கள் சொன்னா, அவர் ஒரு டாக்டர் இடத்துல வேலை செய்தால் நர்ஸாக. அந்த டாக்டர் ரொம்ப நாளாக இரவு நேர பணியின் போது அவளை பயன்படுத்தி வந்திருக்கிறார். அவளுக்கு திருமணம் நிச்சயமானது. ஒரு மிலிட்ரி மனிதனை, இராணுவத்தில் பணிபுரிகிற ஒருவனை அவள் திருமணம் செய்து கொண்டாள். அந்த காரியம் அந்த டாக்டருக்கு பிடிக்கல. நீ இங்கே இரு, நான் இன்னும் உனக்கு பணம்லாம் தருவேன்னு சொன்னார். அவள் டாக்டரை மீறிய திருமணம் செய்து கொண்டாள். அவளுடைய கணவனிடத்தில் அந்த டாக்டர் எப்படியோ அவனிடத்தில் தொடர்பு கொண்டு அவளுடைய அந்த பெண்ணுடைய தொடையிலே மச்சம் இருக்கிறதை அவனுக்கு தெரியப்படுத்தி விட்டார். அவன் கேட்டான், டாக்டருக்கு ஓன் தொடையில் மச்சம் இருக்குது எப்படி தெரியும் சொல்லி பிரச்சனை அதிகமாகிவிட்டது. வந்தான். 7 மணி 7:30 மணி ஆயிடுச்சு. 7:30 மணி ஆயிடுச்சு. சரிம்மா ஜோமணியாச்சு, போயிட்டு வாமான்னு
நான் பேச்சுலர், போயிட்டு வா. அவன் சொன்னா, பாஸ்டர் எங்கள் வீடு மம்சாபுரம் பாஸ்டர், பஸ்ஸே கிடையாதுன்ட்டா. பஸ்ஸே கிடையாது பாஸ்டர். ஐயோ, இனிமேல் நான் போக முடியாது. இப்போ என்னம்மா செய்யுதுன்னு, நான் இங்கே படுத்துக்கிறேன் பாஸ்டர். நான் எப்படி இருக்கும் பாருங்க, இங்கே படுத்துக்கிறேன் பாஸ்டர். சரின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி அந்த பெண்ணை அங்கே படுக்க வைத்து விட்டு நான் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன். நான் பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கிறேன். பஸ் ஸ்டாண்டில் அப்போது ரவுண்ட்ஸ் வந்த இன்ஸ்பெக்டர், பாஸ்டர் சார் என்ன சார் இங்கே படுத்திருக்கீங்க? நாங்கள் இல்லை, செங்கோட்டை பஸ்ஸுக்காக டிடிசியில் சொந்தக்காரங்க வராங்க, அவங்களை ரிசீவ் பண்ணுறது. சார் அந்த பஸ்ஸு போய் 1 மணி நேரம் ஆச்சே, நீங்கள் பார்க்கலையான்னு. இல்லை சார் தூங்கிட்டேன். சரி சார் போங்க சார், போங்க சார், போங்க சார், போங்க சார், பஸ் ஸ்டாண்டில் படுக்க வேண்டாம் சார். நான் அவர் போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பஸ் ஸ்டாண்டில் தங்கி காலை 6 மணி வரைக்கும் பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்து நான் திரும்ப அவளுடைய வீட்டிற்கு போய் அவளை நான் அனுப்பி வைத்தேன். ஒரு சனப்பொழுது நான் தவறி இருந்தால் கர்த்தர் என்னை கொண்டு செய்யவிருந்த காரியங்கள் எல்லாம் செய்யப்படாமல் போயிருக்கும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் யாருக்கோ ஒருவருக்கு இந்த வார்த்தைகளை இருதயத்தின் ஆழத்திலே பதிய வைக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை குறித்து மாபெரும் திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவருக்கு பிரியமானதையெல்லாம் செய்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்புள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே கர்த்தருடைய நோக்கம் திட்டம் நிறைவேறக்கூடாதபடிக்கு உங்களை வழிதப்ப பண்ணும்படியாய் வீழ்த்தும்படியாய் பிசாசன் முனைப்பாய் இருக்கிறான் என்பதை மறந்து போகாதீர்கள். ஜாக்கிரதையாயிருங்கள். வாழ்கின்ற நாட்களிலே சாதனை செய்கிறவர்களாய் வாழ்வோம். ஆமென் சொல்வீங்களா? சாதிக்கணுங்க, சாதிக்கணும். பெருமைக்காக சொல்லவில்லை, மிகவும் மனத்தாழ்மையோடு கூட சொல்லிக் கொள்கிறேன். சாதிக்கணும், சாதிக்கணும். ஊழியத்துக்குன்னு வந்துட்டோம், ஊழியத்தை செய்கிறோம். ஏனோ தானவென்று செய்கிற ஊழியங்கள் எல்லாம் மூட்டை கட்டப்பட வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். உங்கள் ஊர் உங்கள் ஏரியா பேரை சொன்னால் உங்கள் ஞாபகம் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஞாபகத்துக்கு வரணும். ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். அம்பாசமுத்திரம் என்று சொன்னால் சுகுமார் தான் வரும். நிச்சயமாக இதில் நம்பிக்கையாக இருக்கிறேன். அம்பாசமுத்திரம் சொன்னால் சுகுமார் தான். இன்னும் திருநெல்வேலி மடிப்பதற்கு முன்பதாக திருநெல்வேலின்னு சொன்னாலே சுகுமார் ஞாபகம் வரணும். ஆண்டவரே, என் பேர் தான் முதல்ல ஆண்டவருடைய பேர் ஞாபகத்துக்கு வரணும். உங்கள் பேர் ஞாபகத்துக்கு வருமா? உங்கள் பேர் ஞாபகத்துக்கு வருமா? ஒரு ஆத்துமாவை எங்க யார் சபைக்கு அனுப்பலான்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியை நினைத்து கொண்டு இருக்கும் போது உங்க ஞாபகம் வருமா? உங்க பேர் வருமா? கர்த்தருக்காக இதை செய்வேன், இதை செய்தேன், கர்த்தர் என்னை கொண்டு இதை செய்தார் என்று சொல்லி நீங்கள் சொல்லத்தக்கதாய் சாதனையாளர்களாய், ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், சாதனையாளர்களாய், தேவனுக்கு மகிமையுண்டாகும் சாதனையாளர்களாய். நான் இப்ப இருக்கிற அந்த ஊழியத்தில் மாத்திரம் முழு நேர ஊழியத்தில் 83 பேர் முழு நேர ஊழியத்திற்கு போயிருக்கிறார். 83 பேர். நிறைய காணிக்கை கொடுப்பார்கள் மக்கள், நிறைய காணிக்கை கொடுப்பார்கள். காலையில் பாஸ்டர் கேட்டார், காரில் வரலையா பாஸ்டர்ன்னு கேட்டார். காரில் வரலாங்க, காரில் வரலாம். எனக்கு அதுக்கு தேவையான எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் உண்டு. ஆனால் ஒருவனுக்காக காரில் வரதை காட்டிலும் அடுத்த மாதம் ஜார்க்கண்ட் போகிறேன். இந்த மாதம் கடைசியில் 22ஆம் தேதி ஜார்க்கண்ட் போகிறேன். ஜார்க்கண்டுக்கு அந்த நான் காரில் வருகிற அந்த பெட்ரோலுக்கு அந்த பணம் ஜார்க்கண்ட் மினிஸ்ட்ரிக்கு பயன்படுத்தப்பட்டா அங்கே இருக்கிற ஊழியர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவை ட்ரெயினில் வந்திருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். லட்சங்கள் தருகிறார், லட்சங்கள் தருகிறார். ஆனால் அவைகளெல்லாம் ஒரு பொருட்டாகவே எண்ணப்படுவது கிடையாது. ஒரு ஆமென் சொல்வீங்களா? பொருட்டாகவே எண்ணப்படுவது கிடையாது. இதுவல்ல, இதற்காக அல்ல, இதற்காக பணத்திற்காக அல்ல. சாதிக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். சாதிக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். சொல்லுங்க, சாதிக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்காக சாதிக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்காக சாதிக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுப்பேன் என்று